தமிழுக்கு சிறந்த தொண்டாற்றியவர்கள் ஜி.யு. போப். இந்த வீடியோ 2 வீடியோவாக இருக்குது, 2டையும் பாருங்கள். 1820 முதல் 1908 வரை இவருடைய வாழ்க்கை குறிப்பு. இயற்பெயர் ஜார்ஜ் யூக்லோ போப், தந்தையார் ஜான் போப், தாயார் கேத்ரின் யூக்லோ போப். பிறந்த இடம் எட்வர்டு தீவு, பிரான்ஸ். கல்வி ஹாக்ஸ்டன் கல்லூரி, இங்கிலாந்தில் 19 வரை. விவிலிய பைபிள் நூற்கழகத்தை சேர்ந்து சமயப்பணி புரிவதற்காக 1839 இவர் தமிழ்நாட்டிற்கு வந்தார். கப்பலில் பயணம் செய்த 8 மாதங்களிலேயே தமிழை நன்கு கற்றார். தமிழ் இலக்கண இலக்கியங்களை கற்றது ராமானுச கவிராயர், ஆரியங்காவு பிள்ளை, தூத்துக்குடிக்கு அருகே உள்ள சாயர்புரத்தில். தமிழ் தாத்தா உவேசா அவர்களுக்கு அடிக்கடி கடிதம் எழுதி தன் சந்தேகங்களை போக்கிக் கொள்வார். தமிழ் தவிர தெலுங்கு மற்றும் சமஸ்கிருதம் கற்றுள்ளார். சென்னை சாந்தோம் பகுதியில் முதலாக தமிழ் உரையை படித்து சொற்பொழிவாற்றினார். தூத்துக்குடி மாவட்டம் சாயர்புரத்தில் 1842 முதல் 49 வரை சமயப்பணி மற்றும் கல்விப்பணி ஆற்றினார். 1850 இங்கிலாந்தில் தனது திருமணம் முடிந்தபுறம் மீண்டும் தமிழகத்தில் தஞ்சாவூரில் வந்து தனது துணைவியாருடன் சேர்ந்து சமயப்பணி செய்ய ஆரம்பித்தார். 1858 உதகமண்டலத்தில் பள்ளி ஒன்றை தொடங்கியதுடன் அதன் ஆசிரியராகவும் பணியாற்றினார். இங்கிலாந்து ஆக்ஸ்போர்டு பல்கலைக்கழகத்தில் 1885 முதல் 1908 வரை 23 ஆண்டுகள் தமிழ் மற்றும் தெலுங்கு கற்பிக்கும் பேராசிரியராக பணியாற்றியுள்ளார். திருக்குறள் 40 ஆண்டுகள் படித்து த சாக்ரட் குறள் 1330 குறள்களையும் முழுமையாக ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்துள்ளார். தமிழ் மீது பெரும் பற்று பெற்ற அவர் நாலடியார், திருவாசகம் ஆகியவற்றை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தார். இவரின் ஆகச்சிறந்த படைப்பு திருவாசக மொழிபெயர்ப்பு. திருவாசகத்தை மொழிபெயர்க்கும் போது இவரின் வயது 80. இந்தியன் சஞ்சிகை, இந்தியாவின் தொல்பொருள் ஆய்வு முதலான ஏடுகளில் தமிழ் மொழி பற்றிய ஆராய்ச்சி கட்டுரைகளை ஆங்கிலத்தில் எழுதியுள்ளார். புறப்பொருள் வெண்பாமாலை, புறநானூறு, திருவருட்பயன் போன்ற நூல்களை பதிப்பித்தார். பழைய தமிழ் இலக்கியங்களிலிருந்து சில செயல்களை தொகுத்து நூலாக வெளியிட்டு அதனை பாடநூலாக வைக்க ஏற்பாடு செய்தார். இவருடைய 3 இறுதி விருப்பங்கள்: தனது கல்லறை எழுப்ப செலவிடும் தொகை ஒரு பகுதி தமிழ் மக்களின் நன்கொடையாக இருக்க வேண்டும் என்றும், கல்லூரியில் தம்மை அடக்கம் செய்யும்போது தான் மொழிபெயர்த்து வெளியிட்ட திருக்குறள் மற்றும் திருவாசகத்தை உடன் வைக்க வேண்டும் என்றும், இறப்பிற்கு பின் தனது கல்லூரியில் இங்கே ஒரு தமிழ் மாணவன் உறங்கிக் கொண்டிருக்கிறான் என்ற வாசகம் இடம்பெற வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். The second part of the video, please watch the second part of the G.U. Pope video. Thank you.